World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். அடுத்ததாக நம்முடைய ஜோதிட கருத்துக்களை தெரிவிக்க திருமதி புவனேஸ்வரி அவர்கள் வருகிறார்கள். அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். ஜோதிட பிரபஞ்ச குழு கூட்டத்திற்கு வந்திருக்கும் அனைத்து குருமார்களுக்கும் வணக்கம். என்னை ஈண்டெடுத்த தாய் தந்தையருக்கும் எனக்கு ஜோதிட ஞானத்தை கற்றுத்தந்த திருப்பூர் ஜிகே ஐயா அவர்களுக்கும் திரு கணியர் ஐயா அவர்களுக்கும் குருஜி வல்லரசு தினேஷ் ராஜா ஐயா அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இன்று பேச எடுத்த தலைப்பு காலசர்ப்ப தோஷம். காலசர்ப்ப தோஷம் நிறையா இருக்குது. நான் இன்றைக்கி 12 மட்டும் சொல்கிறேன். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. வேயிரு தோழி பங்க விடமுண்ட கண்ட மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டு முடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. குரு வாழ்க குருவே துணை. ஃபஸ்ட்டு அனந்த கால சர்ப்பதோஷம். 1 ராகு 7 கேது. இது மன வாழ்க்கையில் பிரச்சனை தரும். கோர்ட் கேஸ் வம்பு வழக்குகளை தரும். 2வது குளிகைக்கால சர்ப்பதோஷம். 2 ராகு 8 கேது. இது நிதி சம்பந்தமான பிரச்சனையை தரும் 33 வயதுகளில். வாசிகி கால சர்ப்பதோஷம். 3 ராகு 9 கேது. உறவு நற்பகலிடம் பிரச்சனை வரும். சட்ட ரீதியான பிரச்சனைகளில் சாதகமான பலன் கிடைக்காது 36 வயது வரை. சங்கல்ப கால சர்ப்பதோஷம். 4 ராகு 10 கேது. அசையா சொத்துக்கள் அமைவதில் பிரச்சனை. வீடு மனை அமைவதில் சிக்கல் 42 வயது வரை. பத்மகால சர்ப்பதோஷம். 5 ராகு 11 கேது. லாட்டரி ஷேர் மார்க்கெட்டில் பணத்தை இழப்பு 48 வயது வரை. மகாபத்ம கால சர்ப்பதோஷம். 6 ராகு 12 கேது. தனிப்பட்ட உறவுகள் திருமண உறவுகளில் மன போராட்டம் பாதிப்பு பல்வேறு இடையூறுகள் ஏற்படும். தட்சன் கால சர்ப்பதோஷம். 7 ராகு 1 கேது. வியாபார கூட்டாளிகள் மூலம் ஏமாற்றம் ஏற்படும் 27 வயது வரை. கார்கோடக கால சர்ப்பதோஷம். 8 ராகு 2 கேது. தந்தை வழி சொத்துக்கள் கிடைக்காது. உறவு நண்பர்கள் வழியில் பாதிப்பு 33 வயது வரை. சங்கசூட கால சர்ப்பதோஷம். 9 ராகு 3 கேது. பொய் பேசுதல் முன்கோபம் விரக்தி மனப்பான்மை 36 வயது வரை. கடக கால சர்ப்பதோஷம். 10 ராகு 4 கேது. அடிக்கடி சட்ட சிக்கல்களில் மாற்றிக்கொள்வார்கள். அரசு தண்டனையில் சிக்குவார்கள் 42 வயது வரை. விஸ்தார கால சர்ப்பதோஷம். 11 ராகு 5 கேது. திருமணமாகி மனைவியுடன் இருக்க முடியாத சூழ்நிலை. குழந்தை பிறப்பிற்கு பிறகு அவப்பெயர் ஏற்படும் 48 வயது வரை. சேஷநாக சர்ப்பதோஷம். 12 ராகு 6 கேது. கொடிய நோய் ஏற்படுதல் வம்பு வழக்குகளில் மாற்றிக்கொள்ளுதல் 54 வயது வரை. இது கொஞ்சம் பலன் மாறுபடும். நம்மளுக்கு நல்ல நட்சத்திர சாரத்தில் அமைந்திருந்தால் பாதிப்புகள் கம்மியாகும். ஆனால் ராகு கேதுகள் எங்கே இருந்தாலும் பாதிப்பு தான் தரும். கொஞ்சம் போகிற இடத்துக்கு அப்புறம்தான் ஒரு இது வரும். இதுக்கு பரிகாரம்னு பார்த்தா நாக பஞ்சமி கருட பஞ்சமி விசேஷமாக நம்ம பரிகாரம் எடுத்துக்கும் போது இதனுடைய தாக்கத்திலிருந்து விடுபடலாம். எனக்கு வாய்ப்பளித்த குருஜி வல்லரசு தினேஷ் ராஜா ஐயா அவர்களுக்கு நன்றி. என் பேர் புவனேஸ்வரி. என் திருப்பூர். ஃபோன் நம்பர் 9952824189
9952326489. அனைவருக்கும் நன்றி. இப்போ மேடம் வந்து புவனேஸ்வரி மேடம் அழகாக ஒரு விஷயம் சொன்னாங்க, காலசர்ப தோஷம். ஆக்சுவலி இந்த மாதம் வகுப்பே அதுதான் நான் எடுக்கிறேன். நேற்று தான் அதுக்கான வீடியோஸ் பேசிகிட்டு வந்தேன். பிரபஞ்ச ஆசி எப்படி வருதுன்னு பாருங்கள். புவனேஸ்வரி மூலமாகவே அதை நீங்கள் சொல்லலாம் அப்படின்னு பிரபஞ்ச ஆசி கொடுத்துருச்சு. பொதுவாகவே எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் என்னென்னா, ராகு கேது தோஷம் சர்பதோஷம் அப்படின்னு மட்டும் சொல்லிவிட்டு அதை வந்து நம்ம வந்து பார்த்துட்டு நிறைய ஜாதங்களை நிராகரிப்பு பண்ணிடுவோம். முக்கியமான விஷயம், திருமண பொருத்தத்தில் பாதி வரங்கள் நிராகரிக்கப்படுறதுக்கு முக்கிய காரணமே இந்த ராகு கேது தோஷம் சர்பதோஷம் அப்படின்னு என்னன்னே தெரியாமல் பண்ணிடுற விஷயந்தான். இப்போ மேடம் அழகாக சிம்பிளாக ஒரு 10 வார்த்தைகளில் சொல்லக்கூடிய விஷயங்கள் அந்த காலசர்ப தோஷத்தில், காலசர்ப தோஷமாகட்டும் காலசர்ப யோகமாகட்டும் 12 வகையாக பிரிக்கப்பட்டு இருக்கிறது. எவ்வளவோ வகைகள் இருக்கிறது. 12 வகை மட்டும் இப்போ ஜோதிடர்கள் பார்க்குறாங்க. அதில் நிறைய பேர் பார்க்குறாங்களான்னு தெரியாது. நாங்கள்லாம் பாரம்பரியம் ஜோதிடம் முறையாக கற்று வரும்போது எங்களுக்கு அதுதான் ஃபஸ்ட்டு விதியாக சொல்லப்பட்டது. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அவங்கள வந்து இந்த மேடையில் இந்த இன்றைக்கி தான் முதல் மேடை ஏறி பேசுகிறாங்க. பேசும்போதே ஒரு உண்மையான விஷயத்த ஒரு அறிவுபூர்வமாக எப்படி அதை வந்து பார்க்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்லப்பட்ட ஒரு விதியை அருமையாக சொல்லிட்டாங்க 4 வார்த்தையில். ஆனால் உண்மைதான், காலசர்ப தோஷங்கிறது எல்லா நேரங்களிலும் வேலை செய்யாது. வாழ்க்கை பூரா கஷ்டப்படுவானா கிடையாது. அதுக்குன்னு குறிப்பிட்ட கால வயதுகள் இருக்குது. ஒவ்வொரு காலசர்ப தோஷத்துக்கும் ஒரு வயது சொன்னாங்க இல்லையா. அனந்த கால சர்பம் 23 வயது, குலைய கால சர்பம் 34. அதுக்கப்புறம் ஒவ்வொன்றுக்கும் அதே மாதிரி கார்கோடக கால சர்பம் தான் 4ஆம் இடம், அதுக்கு வயது வந்து 43 அப்படின்னு. ஒவ்வொரு தோஷத்துக்கும் ஒவ்வொரு பாவங்கள், லக்னம் முதல் 7 பாவங்கள், 7ஆம் இடத்துலேருந்து 12ஆம் பாவம் வரைக்கும் ஒவ்வொரு தோஷத்துக்கும் இருக்குது. அதையே யோகமாக செயல்படுத்தலாம். ஸோ யோகத்துக்கும் தோஷத்துக்கும் வித்தியாசமே தெரியாமல் நிறையா பேர் இன்றைக்கி வந்து ஜாதகம் பார்த்து தோஷம்னு சொல்லிடுறோம். ஒரு விழிப்புணர்வு பேச்சாக அவங்க பேச்சிருந்தது, ரொம்ப சந்தோஷம். அவர்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரவிப்பு செய்யப்படுகிறது. நமது மாணிக்கமையா அவர்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரவிப்பார். நன்றி.